நல்லா சாப்பிடு. போதுங்க. உனக்கு போதும். உன் வயித்துல வளர்றானே நம்ம குழந்தை, அவனுக்கு சாப்பாடு வேண்டாம்? அப்பதானே பிறக்க போற குழந்தை உன்ன மாதிரி குழு குழு நல்ல அழகா இருக்கும். வேண்டாங்க. ஏற்கனவே நம்ம ஜாதியில சவுப்பு தோலோட பிறந்து நான் ஒருத்தி கஷ்டப்படுறது போதாதா? யாரு இங்க எசக்கி? ஐயா, ஏன் பொண்டாட்டி தாங்க. என்ன சமாச்சாரம்? உன் பொண்டாட்டி ஐயா. தானா? ஒண்ணுல்ல, வாடி உன்னை ஸ்டேஷன்ல விசாரிக்கணும். ஐயா, ராத்திரி நேரம் மழையா இருக்கு. அந்த வயித்து பிள்ளை தச்சுக்காரி நேரத்துல எதுக்கியா ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறீங்க? ஸ்டேஷனுக்கு அனுப்பி வைடா, சொல்லி அனுப்புறேன். காலம் கெட்டு போச்சு. காட்டு வாசிங்கெல்லாம் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. போட. ஏய் ஐயா, ஐயா, நீங்க குடிச்சிட்டு வந்திருக்கீங்க. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம் ஐயா. போட. வாடி. வீரபத்திரனுக்கு சோறு கொண்டு குடுக்குறா, உன் பொண்டாட்டிய விசாரிக்க கூட்டா என் மேலேயே குறை சொல்றியா? வீரபத்திரனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லையா? என் பொண்டாட்டியை விட்டுருங்க ஐயா. ஐயா, போடா. போடா. அடிக்கிறேடா நாய. ஹலோ, உங்களை தாங்க. இப்படி வாங்க. பார்வதி, இப்படி வாங்களேன். என்னங்க இதெல்லாம் பரிசல் போக கூடாதுன்னு சொல்றாங்க. நீங்க பாட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க. அத பத்தி உனக்கு என்ன? எனக்கு என்னவா? போலீஸ்காரன் பார்த்தா பிரச்சனை இல்லையா? நீ தான் எனக்கு பிரச்சனையா இருக்க. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. நீங்க தான் வேணும். என்ன? இப்படி வாங்க. சுத்தி வளைச்சு எதுக்கு பேசணும்? நேத்து நான் உங்களை பார்த்ததுல இருந்து கல்யாணம் பண்ணா உங்களை தான் பண்ணிக்கணும், அப்படி இல்லைன்னா காலம் பூரா பிரம்மச்சாரியா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேங்க. பேசி முடிச்சிட்டீங்களா? இப்பதான் என்ன பாத்தீங்க, உடனே காதலுங்கிறீங்க, கல்யாணம்ங்கிறீங்க. உங்களுக்கு எல்லாம் வேணா பார்த்த உடனே காதல் வரும். எனக்கு காதலே வராது. நான் வர வைப்பேங்க. அது இந்த ஜென்மத்துல முடியாது. பார்வதி, அந்த பொண்ணுக்கு காதலே வராதுங்கிறா. நீர் என்னடான்னா அந்த பொண்ணை தான் கட்டுவேல்னு ஒத்த கல்ல நிக்கிறேன். இதுக்கு ஐடியா வரணும்னா சும்மாவா? ஊரை தாண்ட வேணாம். ஊரை தாண்டறதுக்கும் ஐடியா வர்றதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? சம்பந்தம் இருக்கு. என்ன சம்பந்தம்? இது ஞான சம்பந்தம். Follow me. ஏன் இப்படி கௌரவமா சாஸ்திரி ட்ரெஸ் போட்டு குடிக்கிற? இப்ப புரியுதா போய் காட்டுக்குள்ள ஏன் தனியா கூட்டிட்டு வந்தேன்னு? மட்டையும் கொட்டையும் போட்டுண்டு ஊருக்குள்ள தண்ணி அடிச்சா ஏன் இமேஜே போயிரும். ஓய் சீக்கிரம் ஐடியா குடியா, இல்லன்னா என் லைஃபே போயிடும். இருவாய் அவசரப்படுறேல. இந்த எக்ஸ்ட்ரா பவர் உள்ள போனாதான் எக்ஸ்ட்ரானரி ஐடியா எல்லாம் வெளியில வந்து விழுகும். அமைதியாரும். ஒரு பேக் போடுறேல. எனக்கு பழக்கம் இல்லையா? அதான் நல்லது. படத்தை செலவு பண்ணி என் உடம்பையும் கெடுத்துண்டு நான் ஏன் குடிக்கிறேன்? எல்லாம் உமக்கு ஐடியா கொடுக்கத்தான். பவர் பத்தல. வருது 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 வந்துருச்சு. சாஸ்திரி, என்ன வந்துருச்சு? உம்மா. என்ன? உம்மா. அம்மாவா? உம்மா. அப்படின்னா? உம்மா 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 உம்மா. புரியல? இஸ் வாய். இஸ்ஸா. ஒரு பொண்ணோட இதயத்தை தொடரணும்னா முதல்ல இங்கதான் போய் டச் பண்ணணும்.
பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். வந்து பார்த்தா நீங்க குளிச்சிட்டு இருந்தீங்க. சரி குளிச்சிட்டு வரட்டுமே அப்படி ஓரமா நின்னுட்டு இருந்தேன். ஆனா அந்த கண்ணு பாருங்க, உங்களை பார்க்கணும் தொல்லை பண்ணிடுச்சிங்க. சரி என்னைக்கு தான் நமக்கு சொந்தமாக போறவங்க தானே, தாராளமா பாருப்பான்னு விட்டுட்டேன். நான் உங்களை சொந்தம்னு நினைக்காதப்போ நீங்க இப்படி பார்த்தது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? அப்போ நீங்க நினைச்சிட்டா தப்பு இல்லைல்ல? உங்களுக்கு அந்த நினைப்பு வர வைக்க தாங்க நான் வந்திருக்கேன். இப்ப பாருங்களேன். சுபகோத்திர சுபலக்கண பஞ்சாங்கம் நமக. ஏது 4ஆம் வீட்டுல இருக்கான், ராகு 6ஆம் வீட்டுல இருக்கான், 6 நாளும் 15. சனி வக்கரத்துல இருக்கறனால உன் ஜாதக கோத்திரப்படி 2 நாளைக்கு வாயை திறந்தே பேசக்கூடாது, புரியுதோ? சாஸ்திரி என்ன போய் அடிச்சுட்டேன்? உம்மா ஆ? உம்மாயா? ஆ, அடிச்சிட்டாளா? அடிச்சே விட்டாளா? ஆ, அது ஏன் தப்பு இல்ல ஓய், சரக்கோட தப்பு. தப்பான சரக்கு உள்ள போனதால தான் தப்பான ஐடியா வெளியே வந்திருக்கு. ஆபீசர் இப்போ ஒண்ணு கேட்டு போல, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, ஒரிஜினல் சரக்கா ஒண்ணு வாங்கி கொடுங்க, ஒரிஜினல் ஐடியா தரேன். ம்? ஆ, குடி, 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 குடி. ஏய், ஏய், ஏய்,